வணக்கம் மக்களே, வணக்கம். போர்ட்ஃபோலியோ நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் போர்ட்ஃபோலியோ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க? 4, 5, 6 எத்தனை தடவை? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தினம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா விற்க தோணும், எதையாவது ஒன்று புதுசாக எதாவது பண்ண தோணும். அப்போது நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம்ல, அந்த கோலை உடச்சிரும். ஸோ போர்ட்ஃபோலியோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதுக்கப்புறம் வாங்கிறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெருசு. எப்படி? அதை சரியான நேரத்தில் எக்ஸிட் ஆகணும், சரியான நேரத்தில் வாங்கணும். இன்னொன்று, போர்ட்ஃபோலியோவை பார்க்காம யூசர் ஐடி பாஸ்வேர்டை டிமேட்டுக்கு போகாமல் வேற ஒரு டூல் மூலிமா உங்கள் மொபைல்லே பார்க்க முடியுமானா முடியும். அது எக்ஸல்லே பார்த்துடலாம், கூகுள் ஷீட்லேயும் பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸல் எக்ஸ்பர்ட்டெல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சார் இதெல்லாம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் சார் அப்படிம்பாங்க. கரெக்ட், உண்மை தான். நிறையா பேத்துக்கு ஆனால் இது தெரியாது. ஓகே, இன்வெஸ்டர் நிறையா பேத்துக்கு தெரியாது. நான் 2018 நானும் என் ஃப்ரெண்டும் மும்பையில் இருக்கான். இப்போ மும்பையில் பேர் சொன்னால் இந்தியாவில் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் அவனை பற்றி. மும்பையில் இருந்தால் நான் 2018 நானும் அவனும் அவனை வீட்டு பார்க்க போனேன். அப்போது வீட்டிலேருந்து என்கிட்ட சொல்லாமல் கூட என்னை கூப்பிட்டு போனால், எங்கே சொல்கிறேன்னு சொல்ல என்கிட்ட. நான் போனால் தலால் ஸ்ட்ரீட்டில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளில போயிட்டோம். இதாண்டா நீ வர தமிழ்நாட்டிலேருந்து இதுவரை வந்திருக்க மாட்டேன், நீ இதெல்லாம் பாருன்னு சொல்லி எனக்கு முதல்ல எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான் தலால் ஸ்ட்ரீட்டெல்லாம். அப்போ தலால் ஸ்ட்ரீட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டீ குடித்தோம், உட்காந்தோம், ஒரு 2 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். அப்போ என்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தான், இல்லை மச்சான் எல்லாம் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணோம். நிறைய பேர் வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இதை வந்து ஒரு டூல் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ நான் சொன்னேன், சரி ட்ரை பண்ணுவோண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2019, 20, 21 அதில் மல்டிபிள் டைம் நாங்கள் ரிவைஸ் பண்ணி ஒன்று டூல் ரெடி பண்ணோம். அதுதான் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டு எப்படி உங்களுக்கு கிடைக்குங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு கிடைக்கும். இதே எக்ஸல் ஷீட்டை பல பேர் 4000, 5000 சொல்லி பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு 2 ஹவர் கிளாஸ் எடுக்கிறேங்கிற பேரில் அதுக்கு ஒரு 4000, இந்த எக்ஸல் ஷீட்டை அனுப்புறதுக்கு ஒரு 4000. இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தமிழ் பசங்களுக்கு, தமிழ் கம்யூனிட்டிக்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இந்த எக்ஸல் ஷீட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை வச்சு நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். இதில் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இதில் வந்து காட்டக்கூடிய எதுவுமே சரி, நான் பங்குகள்லாம் நான் வச்சுருந்தேன், ஆனால் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் எக்ஸிட் ஆகி கிட்டத்தட்ட டிசம்பர் 2024 நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எதுவுமே கிடையாது. இப்போ நான் காட்ட போகிறது இட்ஸ் சாம்பிள்னு நினச்சிக்கோங்க. முன்னாடி இருந்த பங்குகள்லாம் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதனால் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஒரு சாம்பிள் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இன்னொன்று இந்த எக்ஸல் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட்னு இருக்கும். வேலை செய்கிற நேரத்தில் இன்வெஸ்டிங்கை பற்றி பேசக்கூடாது, இன்வெஸ்டிங்கை பற்றி வெப்சைட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வெப்சைட்லாம் கூட நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க உங்கள் ஐடி டீம். சில ஐடி கம்பெனியில் நீங்கள் போகும்போது மொபைலை கூட வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் காஃபி டைமில், டீ டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து லஞ்ச் டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருவீங்க, மார்க்கெட் என்னாச்சுன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டு பயன்படும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். இன்னொன்று, அதில் இருக்க மெட்ரிக்ஸை பண்ணிட்டு பார்த்தா போதும். சார் இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், நீங்கள் மேனுவல் என்ட்ரி ஒரு 20% பண்ண போகிறீங்க, 80% ஆட்டோ. இதாங்க மேட்ரு. எக்ஸல் ஷீட்டில் 80% ஆட்டோ, 20% நீங்கள் வேலை பார்க்கணும். எதுக்கு அந்த 20%? ஏன்னா என் ஃப்ரெண்டு, மும்பை ஃப்ரெண்டு, நானும் பேசும்போது சொன்னோம், எல்லாத்தையும் ஆட்டோவை கொடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை? ஒரு இன்வெஸ்டராக ஒரு பங்கை வாங்கிட்டீங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டேட்டா கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்திய சந்தையில் என்னென்னா ஒரு 3 மாதத்திற்கும் குவார்ட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ரிசல்ட் வரும், கம்பெனியோட லாப நஷ்ட கணக்குகள் வரும். அந்த கணக்குகளை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்புட்டை கொடுக்கும் பொழுது இந்த பங்கை வச்சுக்கலாமா வைக்க வேணாங்கிற டிசிஷன் நம்ம அங்கே முடிவு எடுத்துடலாம். 1, டிமேட்டை கொண்டு அப்பப்போ ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2, ஒரு என்ன சொல்கிறது, கழுகு பார்வை, ஃபால்கன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க. ஒரு ஃபால்கன் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஒரு ஷீட்டில் உங்களோட எல்லாத்தையும் பார்த்துடுறீங்க, எல்லா மெட்ரிக்ஸும் தெரியுது, யூல் பி ஹாப்பி. கரெக்டாக? அதுதான் இது. ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் த ஸ்க்ரீன். திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன். எகைன் சொல்கிறேன், இது பல பேர் இதில் வந்து காசு பார்த்துட்ருக்காங்க. இதை நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம சொல்கிறோம். ஓனாக நீங்கள் வந்து மெட்ரிக்ஸை மாற்றி காலம் இதெல்லாம் நீங்கள் மாற்றுறதா, இது அப் டு யூ, நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஐம் ஜஸ்ட்
ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்குன்னா, முதல்ல ஒரு எக்ஸல் ஷீட்டில் உங்களோட டார்கெட் என்னென்னு தெரியணும். ஓகே, உங்களுக்கு பங்கு இருக்குங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, பங்கு வாங்கிட்டீங்க, 40 பங்கு வாங்கிட்டீங்க, 50 பங்கு வாங்கிட்டீங்க, இந்த பங்குகள்லாம் வாங்கிட்டீங்க. ஆனால் இப்போது அதுக்கு ஒரு கோல் இருக்கணும். கோல் என்ன? டார்கெட் 10 crore, நான் வச்சுருந்தேன் 10 crore. அடுத்து அப்டேட் எவ்ரி குவார்ட்டர் ஆஃப்டர் த ரிசல்ட். எவ்ரி குவார்ட்டர் நமக்கு வந்து இந்தியாவில் ரிசல்ட் வரும் சொன்னேன். அந்த ரிசல்ட்டை நம்ம அப்டேட்டிங்க பண்ணணும். ஓகே, அப்டேட் என்னென்ன பண்ணணும்? இந்த ப்ளூ கலர் ரேஷியோ எல்லாம் நம்ம வந்து மேனுவலாக பண்ணக்கூடியது. 3 மாதத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஹோல்டிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதை நீங்கள் மேனுவலாக கொடுத்துருவீங்க. ஆவரேஜ் ப்ரைஸு மேனுவலாக கொடுத்துருங்கன்னா, ஏன் ஆவரேஜ் ப்ரைஸு உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸு, என்னோடய ஹோல்டிங்ஸ் உங்கள் ஹோல்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் இதை கொடுத்துட்றோம். ஓகே, கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், லெட்ஸ் கம் ஹியர். மார்க்கெட் கேப்பு இது எல்லாமே ஆட்டோங்க. ஓகே, மார்க்கெட் கேப் பாருங்கள். மார்க்கெட் கேப் வந்து இப்போ நான் வந்து அசெண்டிங் டிசெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஓகே, அசெண்டிங் டிசெண்டிங்கில் வச்சுருக்கேன். நான் வந்து இவ்வளோ ஸ்டாக் நான் வச்சுருந்தேன். ஸ்டாக் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வச்சுருக்கணும் நம்பர், இது உங்களோட சொந்த ரிஸ்க்கு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் 25க்கு மேலே இருந்தால் தட் இஸ் ஹை ரிஸ்க். ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 25 ஸ்டாக் நீங்கள் வச்சுக்கலாம். 100 150 ஸ்டாக்லாம் வச்சோம்னா அதெல்லாம் ஃபாலோலாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ ரிஸ்க். ஓகே, அதனால தான் நான் வந்து ஈக்விட்டியை விட்டே நான் வந்து வெளியில் போனது, டைரக்ட் ஈக்விட்டியை வெளியில் போனது. ஏன்னா வேண்டாங்கிறது தான். ஈவன் தோ நான் ப்ராஃபிட்டில் இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் முடியல. ஏன்னா ஒன்றுத்தையும் பார்த்து அதில் மூளையை செலவழித்து அதெல்லாம் பண்ணணும். அதனால தான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஹைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு அன்ஹைட். ஓகே, சரி, ஓகே, டார்கெட் கொடுத்துட்டேன். அப்டேட் என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ளூ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸில் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்கீங்க அதை கொடுக்குறீங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் கொடுத்துட்றீங்க. டோட்டல் உங்களுக்கு 10 ஸ்டாக்னால் இந்த 10 ஸ்டாக்கு கொடுத்துட்றீங்க. முடிஞ்சாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. இதெல்லாம் மேனுவல்ஸாக நீங்கள் பண்ணிடுறீங்க. ஓகே, ஓகே, இப்போது எடுத்துக்காட்டுக்கு நான் ஹைட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் இது எப்படி ஆட்டோமேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது ஹவு இட் இஸ் ஆட்டோமேட்டட் அப்படின்னா அன்ஹைட் கொடுத்துட்றேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போது இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வரும்னா, ஒரு கம்பெனி உங்களோட ஸ்டாக் நேம் இருக்குல்ல, இங்கே போயிடுங்க ஸ்டாக்கில். இப்போ இது எம்டியாக இருக்குன்னு கற்பனை பண்ணிங்க, இது எம்டி. இப்போ நீங்கள் வச்சுருக்க ஒரு ஸ்டாக்கு பேர், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் வச்சுருக்கிறீங்க, இந்த ஸ்டாக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து நான் வந்து வருண் பெவரேஜ்னு வச்சுப்போமா, வருண் பெவரேஜஸ். இப்போ வருண் இல்லை விபிஎல்னு போடுறேன், விபிஎல்னு போடுறேன், அதுதான் பார்ப்போம். விபிஎல்னு நான் போட்டுட்டேன், கொடுக்குறேன். விபிஎல்னு கொடுத்துட்டு அங்கே பாருங்கள் டேட்டாவில் போய்ட்டு ஸ்டாக்கை கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் வருண் பெவரேஜ்னு மாறிடுச்சா, நேமு பாருங்கள் வருண் பெவரேஜ்னு மாறிடுச்சா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகே, இதே மாதிரி இப்போது ஹெச்டிஎஃப்சின்னு போடுறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு போட்டேன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இருங்க இப்படி கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துடும். நல்லா கேட்டுக்குங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இப்படி நீங்கள் போனீங்கன்னா இருங்க, இங்கே ஹெச்டிஎஃப்சி இருக்குது, இங்கே இருங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்குன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் டேட்டாவில் போங்க. டேட்டாவில் போனீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் அது காட்டும். இருங்க ஒரு நிமிஷம், ஐடிசி நான் போகிறேன், ஐடிசி. ஓகே, ஓகே, ஐடிசியும் காட்டுதா. ஓகே, அடுத்து ஒரு டயர் கம்பெனி போகலாமா, எம்ஆர்எஃப். ஓகே, எம்ஆர்எஃப். ஓகே, ஏன்னா தம்பி நீ என்ன புதுசாக பாப்பி நகரா ஓடிப்போ வந்த பக்கம். இங்கே பாருங்கள் எம்ஆர்எஃப்னு நான் போட்டேன், அது என்ன போயிடுச்சு பாருங்கள். இருங்க வரேன், அது எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா வேர்ல்டு வைடில் இருக்க ஸ்டாக் அதை வந்து அனலைஸ் பண்ணும். புரிஞ்சுக்கோங்க, இதில் டேட்டாவில் நீங்கள் கொடுக்குறது வேர்ல்டில் இருக்க எல்லா ஸ்டாக் மார்க்கோட எக்ஸ்சேஞ்சோட பங்குகளும் இதில் இருக்கும். அதனால் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்எஸ்சி தான் செலக்ட் பண்ணுங்க. இது பாருங்கள் XJSCன்னு இருக்குது, அது எந்த நாடோ தெரில. ஓகே, நாங்கள் பாருங்கள் ஜோன்ஸ்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எம்ஆர்எஃப்னு ஒன்று இருக்குது, அது ஆட் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? அதனால் இது நமக்கு கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், எம்ஆர்எஃப் டயர்ஸ்ன்னு சும்மா போட்டுட்டு ஓகே, இப்போ எனக்கு தெரிலங்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எம்ஆர்எஃப் டயர் இங்கே இருக்குல்ல, இங்கே பாருங்கள் எம்ஆர்எஃப்னு இப்போ கொடுக்குறேன், எம்ஆர்எஃப் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் மிராஃபே ரிசோர்ஸு, எம்ஆர்எஃப் லிமிட்டெடு, எம்ஆர்எஃப் மியூச்சுவல் ஃபண்டு ஏதோ இருக்குது வேறு ஏதோ கண்ட்ரியில். அடுத்து எம்ஆர்எஃப் பாம்பே எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம வந்து நேஷனல் என்எஸ்சியில் வாங்கலாம், இல்லை பிஎஸ்சியில் வாங்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ நான் பிஎஸ்சி சூஸ் பண்ணிக்கிறேன், பிஎஸ்சி சூஸ் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள் மாறிடுச்சா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்துடுச்சா, நேமு பாருங்கள் எம்ஆர்எஃப்னு மாறிடுச்சா. இவ்வளோ தாங்க. ஓகே, இதை காட்டுறது தாங்க பண்ணேன்.
ஸோ இப்படி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ திரும்பி நான் ரிலையன்ஸ்க்கே வந்துடுறேன். நான் ஏன்னா வச்சுருந்த ஸ்டாக்கு தானே, ரிலையன்ஸ் வந்துட்டேன். இங்கே ஹெச்டிஎஃப்சி வச்சுருந்தோமா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே தம்பி வா, ஸ்டாக்கு போ. ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டான். ஓகேங்க, இப்போது ஸ்டாக்கு லிஸ்ட்லாம் பண்ணிட்டீங்க. சிம்பிள் எப்படி போடுறதுன்னு பார்த்தாச்சு. செக்டர் இங்கே இருக்குது, செக்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சின்சியர் அதுவும் நான் கொடுத்துருக்கேன், உள்ளே சும்மா கொடுத்துருக்கேன். லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா, ஒரு என்ன மிட் கேப்பில் இருக்கா, அது என்ன டோட்டல் கேப்போட வேல்யூம் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனியோட நிறுவனத்தோட மொத்த மார்க்கெட் கேப் அது எவ்வளோ, அதுவும் கொடுத்துருது. அதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவலாக ருப்பீஸில் வரும், டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட் வரும். அதை வந்து நம்ம வந்து டிவைடேட் பண்ணி நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஓகே, அதனால் இப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, அடுத்து வந்து லார்ஜ் கேப்பா என்ன, அதையும் நம்ம கொடுத்தாச்சு. பாருங்க, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, எம்எம்னா மிட் மைக்ரோன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது மைக்ரோவுக்கும் கொஞ்சம் மேலே போச்சு இல்லையா, அதில் வந்து மிட் மைக்ரோன்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா அது அப்படியே பாருங்கள், அடுத்து பீட்டா இருக்குது, வேல்யூம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேல்யூம் போகுது, இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம எனக்கு இதெல்லாம் தேவை, இதை ஹைடு கொடுத்துருவோமா, ஹைடு கொடுத்துட்டேன். இதில் எனக்கு தேவையா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஹைடு கொடுத்துட்றேன். இந்த பீட்டா வேல்யூம் தேவையா, அது எனக்கு தேவையில்லை, வேல்யூம் ஹைடு கொடுத்துட்றேன். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது பிஇ, இது லைவ் பிஇ. ஓகே, இது போன மாதத்தோட பிஇ, போன குவார்ட்டரோட பிஇ. நல்லா பாருங்கள், போன குவார்ட்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி 16 பிஇ, இப்போ எவ்வளோ 21 பிஇ. மாறி இருக்கா? இப்போ இது இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் இப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்கும் பொழுது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் புக் பை ரேஷியோ, புக் பை ப்ரைஸ் டு புக் ரேஷியோ கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் இன்சென்ட்ரிக் வேல்யூ கொடுத்துட்றீங்க. அடுத்து திரும்பவும் சொல்கிறேன், இந்த வேல்யூஸ்லாம் என்னென்னங்கிறத ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னு ஒன்று ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். கிளாஸ்னால் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். அதனால் இட்ஸ் டேக்ஸ் 2 hours. நான் அதை பொறுமையாக பண்ணுறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன டேட்டா என்ட்ரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதான் ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டர் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ப்ளட்ஜ் இருக்கா இல்லையா அதை கொடுத்துருங்க. இபிஎஸ் இது ரொம்ப முக்கியம். இபிஎஸ் எவ்ரி ரிசல்ட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அடுத்து கேஷ்ஃப்ளோ, ஃப்ரீ கேஷ்ஃப்ளோ எவ்வளோ அவங்கள்ட்ட வந்துட்டுருக்கு. அப்புறம் இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ரிசல்ட்டு அது என்ன, இப்போ 54 வீக். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பிஇ இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்மால் டு ரேஷியோ அப்படி வாங்க, இப்படி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த 15 வந்து போனதில் நான் வந்து எல்லோ பண்ணி வச்சுருந்தேன். அதாவது இவன் 40க்கு மேலே பிஇ போயிருந்தான், அதனால் எல்லோ பண்ணி வச்சுருந்தேன். இப்போ 15க்குள்ளே வந்திருக்கிறான், புரியுதா? இந்த குவார்ட்டரில் 15க்குள்ளே வந்திருக்கான். அப்போ போன குவார்ட்டரில் அவன் 40 இருந்தவன் 15 வந்திருக்கான். அப்படியே வாங்க, இவன் பாருங்கள், 40 இருந்தவன் 40 60 என்னமோ இருந்தவன் உள்ளே வந்திருக்கான். ஓகே, லாஸ்ட் குவார்ட்டர் பாருங்கள் 33, இப்போ எவ்வளோ? லாஸ்ட் குவார்ட்டர் 33, இப்போ எவ்வளோ? 20. இது என்னது? லாஸ்ட் குவார்ட்டர் 385 பிஇ, இப்போ 15. ஓகே, அப்போ ப்ராஃபிட் தான் நடந்திருக்கு. அடுத்து இதை பாருங்கள், போனதில் வந்து போன குவார்ட்டரில் என்ன இருந்திருக்கான், 65 இருந்திருக்கான் மணாலி பெட்ரோல் லிமிட்ஸு. இப்போ எவ்வளோ இருக்கான், 23 இருக்கான். இப்போ இது என்ன ஆகும், திருப்பி இதை நீங்கள் அவனை என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், க்ரீன் ஆக்குற மாதிரி இருக்கும், இழுத்து விட வேண்டியதான். ஓகே, க்ரீன் ஆக்கி விட்டீங்க. அடுத்து அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 30 வரை இருக்கிறதெல்லாம் தெர் இஸ் நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ எப்படின்னா இதெல்லாம் வந்து ஆட்டோ தான். ஓகே, நீங்கள் எழுத்து விடலாம். 30 வரையும் தெர் இஸ் நோ இஷ்யூஸ். 30 வரையும், 31க்கு மேலே ஓகே, 31 இல்லை 35 வரையும் வச்சுக்கோங்களேன். பிஇ வந்து தட் இஸ் ஓகே. 35 வரையும் ஓகே. இதுக்கு மேலே இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், போன தடவை இவன் பாருங்கள் 19 பிஇ இருந்தவன், நான் க்ரீன் கொடுத்துருந்துருக்கேன், இப்போ 36 ஆகிட்டான். புரியுதா? டேட்டா என்ட்ரி கொடுக்குறது இதுதான் பலன். ஓகே, இப்போ என்ன அது, பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் சம்திங் ஏதோ இருக்குது. ஒன்று ப்ராஃபிட் இருக்கும், இல்லை இபிஎஸ் குறைஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த கம்பெனியில். கரெக்டாக இந்த நம்பர்ஸ் தாங்க பதில் சொல்லணும். இதாவது இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இது என்னென்னா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸும்பாங்க. ஓகே, இதை வேறு சொல்லணும். குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் என்னென்னா, உங்கள் பையன் என்னங்க படிக்கிறான் அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க, என் பையன் வந்து நல்லா படிக்கிறான் சார் அப்படின்னீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ். சார் என் பையன் 67.8% வாங்கியிருக்கான் சார்னிங்கன்னா அது குவான்டிடேட்டிவ். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் குவான்டிடேட்டிவ். நம்பர்ஸ் பார்க்குறது எப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு தேர் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட். இங்கே நீங்கள் பார்க்குற நம்பர்ஸ்லாம் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டோட மேட்ச் ஆகும். கரெக்ட். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இதுதான் கரெக்டாக காட்டுதான்னு எப்படி காட்ட முடியும்? இப்போது லார்ஜ் அண்ட் டர்போடு இப்போ பி ரேஷியோ என்ன சொல்லுது, இப்போ 33 சொல்லுது. இப்போ 33 இருக்கான்னு பார்த்துருவோமா? அப்படியே இருங்க. எல்என்டி இப்போ எவ்வளோ இருக்குது? 34.5 இருக்கா? 34.5 இருக்கா? இங்கே நமக்கு என்ன காட்டுது? 33.73. ஒரு பி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் இன்டர்நெட்டில் இருக்கிறனால அப்படி இருக்கும். ஓகே,
ஜோதி லேப்ஸ் 32.75. ஓகே, ஜோதி லேப்ஸ் போவோமா? இப்போ ஜோதி லேப்ஸ் 32.4. அங்கே எவ்வளோ இருக்குது? இந்த 32 கரெக்டு தானே? அப்போது இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து அதுவாக எடுத்துக்கும். இன்புட்டு எப்படி அந்த கம்பெனியோட மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் அதுவே சரி பண்ணி அதுவே எடுத்துக்கும் இந்த பிஏ. புரியுதுங்களா? ஓகே, யாரோ இதை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இது இந்த டேட்டாங்கிறது அந்த ஸ்டாக்கில் போனால் இதெல்லாம் வருங்கிறது யாரோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போது இது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் எல்லோ. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? எல்லோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லோ கொடுத்துட்றேன். நல்லா பாருங்கள், இவன் 19,000 தான் போன தடவை. யார்? டாடா கெமிக்கல் 19,000 இருக்கான் லாஸ்ட் குவார்ட்டரில். இப்போ எவ்வளோ இருக்கான் பாருங்கள், 98. இப்போ 98. ஓகே, லாஸ்ட் குவார்ட்டர்னா இப்போ நான் 2024 நான் எக்ஸிட் ஆகும்போது பார்த்தது 19 தான். இப்போ 99 இருக்கான். ஓகே, ஸோ இதெல்லாங்க. அடுத்து இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் க்ரீனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா பை பண்ண போகிறேன், பை பண்ணுறதா இருந்தால். இப்போ நான் வந்து பை பண்ணணும். பிஏ நான் சூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரியே பிபி ரேஷியோவும் க்ரீனில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இபிஎஸ்சில் க்ரீனில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இபிஎஸ் டபுள் டிஜிட்டில் இருந்தால் மட்டும்தான், 20க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நான் க்ரீன் கொடுப்பேன். பிபி ரேஷியோ லெஸ் தென் எனக்கு தெரிஞ்சு 5க்குள்ளே இருந்தால் போதும். 5 times ப்ரைஸ் புக் வேல்யூ 5க்குள்ளே இருந்தால் போதுங்கிறனால நான் 5 கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்து குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஒய் அதில் எனக்கு க்ரீனில் இருக்கணும், அதான் ப்ராஃபிட்டில் இருந்தோம். புரிஞ்சிச்சாங்க? இப்போ பாருங்கள், இந்த நிறுவனங்கள்லாம் பி ரேஷியோ நான் வந்து திரும்பி கொடுக்குறேன். கலர் தான் கொடுத்தேன், க்ரீன் தான் கொடுத்தேன். ஏன் எல்லோ காட்டுது எனக்கு? என்னோட ஐ நீட் டு ஹேவ் ஃபில்டர் ஒய். ஷார்ட் பை தானே கொடுத்துருக்கேன், சாரி, ஃபில்டர் பை க்ரீன். ஓகே, ஃபில்டர் பை க்ரீன். இப்போது இது ஃபில்டர் பை க்ரீன். இருங்க வரேன். ஃபில்டர் பை க்ரீன், இபிஎஸ் ஃபில்டர் பை க்ரீன், அடுத்து ஒய்ஒய் ஃபில்டர் பை க்ரீன் கொடுத்தாச்சா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக் மட்டும்தான் இப்போ உருப்படி அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், 54 வீக் ஹைலேருந்து அப்படியே வாங்க. இப்போ பார்த்துக்குங்க, 46% கீழேருந்து இருக்கான், 42% கீழே இருக்கான். ஆனால் ஒய்ஒய் நல்லா இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன் இதெல்லாம் பழைய டேட்டா. நான் திரும்ப சொல்கிறேன் பழைய டேட்டா. நான் இதை செக் பண்ணல, நான் என்ட்ரி கொடுக்கல. என்ட்ரி கொடுத்தா தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற டேட்டா இதில் எல்லாத்துலேயும் க்ரீனாக மேட்ச் ஆச்சுன்னா கோ ஃபார் பை. இப்போது ஒருவேளை இதில் எதுவுமே மேட்ச் ஆகலை, ஆனால் நீங்கள் ப்ராஃபிட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கோ ஃபார் செல். புரிஞ்சிருச்சா? இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, இங்கே பாருங்கள், இட்ஸ் ஹேவிங் ஈவன் சார்ட் ஆல்சோ இட்ஸ் ஹேவிங். ஓகே, சார்ட் ஹேவிங் யூ see here சார்ட்ஸ் வி given. ஸோ ஷார்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாலாம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டலாக ஒரு 365 நாளோட டேட்டா இங்கே என்ட்ரி பண்ணி கொடுத்துட்டோம்னா, ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்டும் உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், சார்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது கப்பன் ஃபார்மேஷன் வந்திருக்கா, இல்லை சிமெண்ட்ரிக் ஏதாவது வந்திருக்கா, டெக்னிக்கல் அனாலிசிஸும் நீங்கள் அப்படியே லைட்டாக சும்மா அப்படி பார்த்துக்கலாம். கீழே இறங்குதா மேலே இறங்குதா. இப்போ இந்த ஸ்டாக்கை பார்க்குறீங்க, ஓகே இந்த ஸ்டாக் மேலே ஏறுப்பா, இந்த ஸ்டாக் மேலே ஏறுப்பா, இந்த ஸ்டாக் தரமாக இருக்கிறான்ப்பா அப்படின்னு நீங்கள் யூ கேன் அட்லீஸ்ட் பை சீயிங் த. நீங்கள் போய்ட்டு ஒரு இதுக்கும் இப்போ ட்ரேடிங்கில் போய்ட்டு கேண்டில்ஸை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை பார்த்தா போதும். இது 12 மாதத்தோட பர்ஃபார்மன்ஸ். இது 12 மாதத்தோட பர்ஃபார்மன்ஸ். கூட ஏற்ற முடியுமா, 5 வருஷமாக மாற்ற முடியும். இதில் போய்ட்டு நம்ம போய்ட்டு யூ டு சேஞ்ச் எவ்ரிதிங். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் எல்லா ஃபில்டரையும் எடுத்து விட்டுறேன். கிளியர் ஃப்ரம் ஃபில்டர், ஓகே. இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். பி ரேஷியோ அதையும் கிளியர் ஃப்ரம் ஃபில்டர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டடு இப்போ நான் கொடுக்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டடு லார்ஜ்லேருந்து பெருசுலேருந்து நான் கொடுக்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டடு 9 லட்ச ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து 9 லட்ச ரூபா இன்வெஸ்டட் எங்கே பண்ணியிருக்கேன், பாலிகேப்பில் பண்ணியிருந்திருக்கேன். லார்ஜ் கேப்பில் நல்லா கேட்கணும். உங்களுடைய பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன வெயிட்டேஜ் எப்படி கொடுத்துருக்கோம், சிம்பிள். டோட்டல் டிவைடட் பை 100 நம்ம கொடுத்தோம்னா வெயிட்டேஜ் வந்துடும். வெயிட்டேஜ் 21% பாலிகேப். இதில் பாருங்கள், இந்த 10க்குள்ளே இந்த முதல் 5க்குள்ளே ஸ்மால் கேப் எவனும் வந்துடக்கூடாது. வெயிட்டேஜ் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த வெயிட்டேஜுக்காக தான் இங்கே வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அடுத்து 8 லட்சம் எதில் பண்ணியிருக்கோம், 8 lakhs ஏஷியன் பெயிண்ட்டு. சரி, அடுத்து
13%. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா இட்ஸ் கம்ஸ் ஆன் 100% டோட்டல். ஓகே, இது வெயிட்டேஜ் பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அப்போ என்ன ஆகுனா 1 லட்சம் வரையும் க்ரீனாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ளூவாக கொடுத்துக்கலாம். இப்போ சில சமயம் EPS நல்லா வந்துருச்சு, க்ரீனாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் லோவாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்கில் நீங்கள் பண்ணுங்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இதில் நீங்கள் போய்ட்டு ஃபில்டரில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ஃபில்ட்ரு பை ப்ளூ அப்படின்னீங்கன்னா அப்போ என்னென்னா ப்ளூவில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் அதிகரிக்க போகிறேன், அதனால் நல்ல ஸ்டாக்கு தேர்ந்தெடுக்குன்னா இதில் எந்த ஸ்டாக்கு அந்த மேட்சஸ் க்ரீனில் மேட்ச் ஆகுதோ அவனை நம்ம பை பண்ணலாம். கரெக்டாக இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதை பற்றி நான் பேசணுன்னா எனக்கு ஆக்சுவலாக 2 மணி நேரம் தேவை, என்னால் முடியாது. அதனால் 1/4 மணி நேரமாக நான் வந்து கொடுத்துட்டேன். நான் இதை இப்போ எடிட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு இதை யோசிச்சாலே எனக்கு கிருங்குது தலை. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். திருப்பி சொல்கிறேன், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகிட்டு கிளியர் கொடுத்துட்றேன், இதையும் கிளியர் கொடுத்துட்றேன். இவ்வளோ தாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் த டவுட். பட் ரொம்ப டீப்பாக டெக்னிக்கலாலாம் கேட்காதீங்க. அதுக்கு போய் கூகுளில் போய்ட்டு நீங்களே செக் பண்ணி நீங்களே பார்த்துங்க. பட் யூ வில் கெட் எக்ஸல் ஷீட் கிடைக்குன்னா என்ன பண்ணுங்கள், என்னோடய இமெயில் ஐடி இருக்குது, அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுங்க. ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்து நான் சப்ஸ்கிரைபருங்கிற அந்த ஃபோட்டோவை ஸ்னாப்ஷாட்டை உள்ளே அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஐ பி ரிப்ளை வித்தின் 3 days or 4 days. நான் ஏன்னா நிறைய இப்போ நான் இந்த வீடியோ பண்ணோன்னா ஒரு 1000 பேர் வரும். எல்லாத்துக்குமே போய்ட்டு ஒன்றா கொடுக்கணும். அதுக்கு நான் ஒரு நாள் உட்காரணும். கரெக்டாக உங்களுக்கு புரியுதா? ஒரு நாள் ஃபுல் டே நான் உட்காரணும். ஓகே, நான் வீட்டில் தான் இருக்கேன். அப்போ ஃபுல் டே உட்காந்து பண்ணணும். ஸோ எனக்கு ஐ நீட் அ டைம், ரைட்டா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, சேனலில் பண்ணியிருக்கிறீங்க, அதோட ஃபோட்டோவும் இதையும் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, சில பேர் என்ன பார்ப்பாங்க, சும்மா வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்களா? அப்படி கிடையாது. நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய பேசுகிறோம், தமிழ் கம்யூனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது ஜாயின் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ தேங்க்யூ மக்களே. நன்றி.